வணக்கம். மக்களை நேரில் சந்திக்க போகும் விஜய் எதிர்கொள்ள போகும் சவால்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் என்னென்ன? களத்தில் களமாட தயாராகி கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் ஆதவார்ஜுனனுடைய ஒரு ஸ்கெட்சு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய எங்கிருந்து எங்கே முடியணும், எங்கே தொடங்கி எங்கே முடியணும் அப்படிங்கிற பல்வேறு ஏற்பாடுகளை ஆதவர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரூட் மேப்பு, அதாவது மக்களை சந்திக்கக்கூடிய அந்த ரூட் மேப்பு சொல்லக்கூடிய அந்த கள நிலவர ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா விஜய் அவர்கள் மக்களை நேரில் சந்திக்கின்ற பொழுது மக்கள் என்ன எதிர்பார்ப்பார்கள்? ஏன்னா ஒரு நடிகராக இருந்து அரசியல் கட்சியை தொடங்கி மாநாடுக்கு நேரில் களத்தில் இறங்கி தன்னுடைய பேச்சு திறன் மூலியமாக, கொள்கை கோட்பாடுகள் மூலியமாக மக்களை வெகுவாக கவர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் முதல் எல்லாரும் ஒரு திருப்திகரமாக இவர் அரசியலுக்கு சரியானவர், அரசியல் பேசக்கூடியதற்கு இவருக்கு தகுதி இருக்கிறது அப்படிங்கிற ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அவருடைய பேச்சும் அவருடைய உரையும் அமைந்திருந்தது. அதன் பிறகு புத்தக வெளியீட்டு விழா, அப்புறம் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பது குறித்தான போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய மக்களை நேரில் சந்தித்தார். இது தற்போது மக்களை நேரில் சந்திக்கக்கூடிய மூன்றாவது ஒரு நிகழ்வாக விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் தமிழகம் முழுக்க மார்ச் முதல் வாரத்தில் மக்களை நேரில் சந்திக்க போகும் விஜய் அவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன? ஏன்னா ஏற்கனவே இவர் மக்களை நேரில் சந்திக்கணும்னு ஒரு தகவல் வந்த உடனே ஒரு ஆடியோ மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆடியோ வெளியானது. விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க வருகின்ற போது அவர் மீது முட்டையை வீசி அவரை தாக்கணும், கடுமையாக நம்ம அவரை எதிர்க்கணும் அப்படின்னு ஒரு ஆடியோ பரபரப்பாக தொலைக்காட்சிகளை போயிருக்கோம், கேட்டிருப்பீங்க. அந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாமக்கல்லில் 7 ரூபா முட்டை விற்குது, நம்ம உடஞ்ச போன கெட்டுப்போன முட்டைக்கு நம்ம 1.5 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கும், அதனால் நம்ம ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி அந்த குரூப்புக்குள்ளே நம்மெல்லாம் கலந்து பேசி நம்மளால் எவ்வளோ காசு முடியுமோ அந்த காசெல்லாம் நம்ம ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு நம்ம ஒட்டுமொத்தமான முட்டைகளையும் ஒரு விலை குறைந்த அளவில் அதை கெட்டுப்போன முட்டை, சேல்ஸ் ஆகாத முட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட முட்டைகளை நம்ம ஒரு டன்னு கணக்கில் வாங்கி அந்த எதிர்ப்பு விஜய் வருகிற போது முட்டையை வீசி தாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆடியோ சமூக வலைதளத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இப்போ விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் ஒரு தேர்தலை சந்திக்க போகிறதுக்கு முன்பாக மக்களை சந்திப்பதற்காக பயணம் மேற்கொள்ளக்கூடிய விஜய் அவர்கள் அதற்குண்டான பிளானை ஆதவர்ஜுனா போட்டுட்ருக்கிறாங்க. தேமுதிகனுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், விஜய் அவர்கள் எங்கள் வீட்டு பிள்ளைங்க, செந்தூரப்பாண்டியில் கேப்டனுடன் அறிமுகமாகி அந்த செந்தூரப்பாண்டியில் ஒரு அறிமுக நாயகனாக, ஒரு மக்கள் மத்தியில் பிரசித்தி பெற்ற ஒரு கதாநாயகனாக பிரபலப்படுத்தப்பட்ட விஜய் தான் எங்கள் வீட்டு பிள்ளை. அவர் தேர்தலை சந்திக்கட்டுங்க, தேர்தல் சந்திக்கிற போது மக்களை நேரில் சந்திக்கட்டும், பத்திரிகையாளர்களை சந்திக்கட்டும், அப்போ அவரை எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன, சவால்கள் என்ன, மக்கள் கேள்வி கேட்கின்ற அந்த கேள்விக்கு விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறாரு, செய்தியாளர்கள் கேட்கின்ற கேள்விக்கு விஜய் எப்படி எதிர்கொண்டு பதில் சொல்ல போகிறாருங்கிற பொறுத்து தாங்க அவருடைய அரசியலுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கிறது அப்படின்னு பல விமர்சனங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம். மார்ச் முதல் வாரத்திலிருந்து விஜய் அவர்கள் தமிழகம் முழுக்க ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு மக்களை நேரில் சந்திக்கிறாரு. அப்படி சந்திக்கின்ற போது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுமா அல்லது ஒரு அச்சம் ஏற்படுமா, மக்கள் மத்தியில் விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் எடுபடுமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசியல் வியூகத்தில் ஆதவர்ஜுனாவுடைய கணக்கு என்ன, அதிமுகவுடன் தாவேக கூட்டணி அமைப்பதற்கு வியூகங்கள் வகுக்கிறார்களா அல்லது தனியாக நின்று விஜய் அவர்களை முதலமைச்சர் நாற்காலியில் அமர்த்துவதற்கு பல்வேறு வியூகங்களை கட்டமைக்கிறார்களா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரசிகர்கள், தொண்டர்கள், அவருடைய பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலர்கள்னா உற்சாகத்தில் இருக்கிறாங்க. தன்னுடைய மாவட்டத்துக்கு நம் தொகுதிக்கு வருகின்ற போது தலைவர் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்கணும், தன்னுடைய தொகுதிக்கும் தன் மாவட்டத்துக்கு வருகின்ற போது மக்கள் மத்தியில் நமக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்கிறதுங்கிறத தலைவர் மத்தியில் நிரூபித்து காட்ட வேண்டும் அப்படின்னு தயார் நிலையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ஒரு பக்கம், நிர்வாகிகள் ஒரு பக்கம். பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்களை நேரில் விஜய் அவர்கள் சந்திக்கின்ற போது எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் என்னென்ன? பொறுத்திருந்து பார்க்கலாம்.